ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரெட் ஆர்ட் சென்னை. இன்றைக்கி நம்ம பீட்ஸ் எம்போஸ்டு பீட்ஸ் லோடிங் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா நார்மலாக நாம் எம்போஸ்ட்டுக்காக பைப்பிங் த்ரெட் கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டிருப்போம். ஸோ அதே மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா பீட்ஸ் நீடில் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா சுகர் பீட்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போது நம்ம நார்மலாக த்ரெட் லோடிங் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு பாக்ஸ் போட்டு பண்ணோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி கூட நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிறவங்க அந்த த்ரெட்டை சுற்றி பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைடில் இந்த இடத்துலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 2 பீட்ஸ் எடுத்துகிட்டு ஒரு ஸ்டிச் போட்டு அப்புறம் ஒரு லாக் ஸ்டிச் கிராஸாக கொண்டுட்டு போய் போடணும். சேம் த்ரெட் லோடிங்கில் நம்ம பண்ண மாதிரியே தான் இதுலேயும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கிராஸாக கொண்டுட்டு போய் ஸ்டிச்சஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். பீட்ஸ் லோட் பண்ணுறது நம்ம பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கீழேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா ஒரு ஸ்டிச் போட்டு திரும்ப அந்த த்ரெட்டை கீழே எடுத்துகிட்டு வரணும். கீழே எடுத்துகிட்டு வந்து தான் நெக்ஸ்ட்டு பீட்ஸ் லோட் பண்ணி திரும்ப நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல நம்ம அப்படியே மேலேயே பீட்ஸை எடுத்துகிட்டு வரக்கூடாது. கீழேருந்து தான் நம்ம கொண்டுட்டு போகணும் பீட்ஸை. இப்போ ஃபஸ்ட்டு 2 பீட்ஸ் அப்புறம் ஒரு 3 பீட்ஸ் கொடுத்து அந்த மேலே உள்ள பைப்பிங் த்ரெட்டை க்ளோஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஒரு 4 பீட்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ உங்கள் த்ரெட்டோட சைஸை பொறுத்து நீங்கள் பீட்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ என்னோடய பைப்பிங் த்ரெட் சின்னதாக இருக்கிறதுனால நான் ஒரு 4 பீட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு ஸ்டிச் போடுறேன். கிராஸாக கொண்டுட்டு போய் ஒரு ஸ்டிச்சு அப்புறம் ஒரு லாக் ஸ்டிச்சு திரும்ப த்ரெட்டை கீழே எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு ஸ்டிச்சு ஒரு லாக் ஸ்டிச்சு போட்டதுக்கப்புறமா திரும்ப பீட்ஸை நாம் லோட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நாம் 4 பீட்ஸு இப்போ 4 பீட்ஸ் எடுத்து நான் பண்ணதுனால ஃபுல்லாகவே 4 பீட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு மட்டும் நாம் அந்த த்ரெட்டை பைப்பிங் த்ரெட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்காக அதுக்கு தக்கன நாம் பீட்ஸ் எடுத்து ஸ்டிச் பண்ணோம். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இதுக்கு அதிகமாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம நிறைய ஸ்டிச்சஸ் போட்டாச்சு. அதனால் உங்களுக்கு இது ஈஸியாக தான் இருக்கும். 4 பீட்ஸ் எடுத்து லோட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் லாக் ஸ்டிச்சு திரும்ப த்ரெட்டை கீழே அப்படியே எடுத்துகிட்டு வரோம். எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு அந்த இடத்துல ஸ்டிச் போட்டுட்டு லாக் ஸ்டிச் போட்டுட்டு திரும்ப பீட்ஸை லோட் பண்ணிவிட்டு மறுபடியும் நாம் கொண்டுட்டு போகிறோம். இதே மாதிரி தான் ஃபுல்லாக நாம் இந்த ஸ்டிச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டிச்சு பார்த்திங்கன்னா நம்ம வெட்டிங் ப்ளவுஸ்லலாம் ப்ளவுஸில் பேக்கில் வைக்கிற அந்த லக்கான் டிசைனில் பொண்ணு மாப்பிள்ளையோட அந்த இனிஷியல் நம்ம இந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணி கொடுத்தோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல த்ரெட்டு நிற்கிது இல்லையா, கொஞ்சம் பைப்பிங் த்ரெட்டு தெரியுது இல்லையா, அதை எப்படி க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். சேம் நம்ம ஃபஸ்ட்டு 3 பீட்ஸு அப்புறம் 2 பீட்ஸ் அப்புறம் 3 பீட்ஸ் கொடுத்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த இடத்துல நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பீட்ஸை கொடுத்துட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 3 பீட்ஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு இதே க்ளோஸ் ஆகிடுச்சு. உங்களுக்கு இன்னும் இருந்ததுன்னா இன்னொரு 2 பீட்ஸ் கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஷேப் ஒர்க் பண்ணணும். ஸோ இதில் ஷேப் ஒர்க் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ரவுண்ட் ஷேப் எடுத்துக்கலாம். இந்த ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் பைப்பிங் த்ரெட்டை ஒட்டிட்டு அதுக்கப்புறம் ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமா பீட்ஸ் லோடிங் கொடுங்க. இந்த மாதிரி கிராஸாக நீங்கள் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா சூப்பராக வந்துடும். நெக்ஸ்ட்டு இன்னொரு ஷேப் பார்த்திங்கன்னா ட்ராப் ஷேப்பு. ஸோ இந்த ஷேப்புமே பைப்பிங் த்ரெட்டு ஒட்டி நம்ம ஜிக்ஸாக்ஸ் போட்டுட்டு இந்த இடத்துல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இப்படி ஸ்ட்ரெயிட்டாக ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் கிராஸாக போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ இந்த 3 ஷேப்பையும் ட்ரை பண்ணிவிட்டு குரூப்பில் இருக்கவங்க சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.